ஆராய்ச்சி என்பது புதிய உண்மைகளைக் கண்டறிய, இருக்கும் அறிவைச் சரிபார்க்க அல்லது சிக்கல்களைத் தீர்க்க மேற்கொள்ளப்படும் முறையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட விசாரணையைக் குறிக்கிறது. எளிமையான வார்த்தைகளில் கூறுவதானால், ஆராய்ச்சி என்பது தகவல்களைக் கண்டறிய, புதிய முடிவுகளை அடைய அல்லது புதிய யோசனைகளை உருவாக்க ஒரு கவனமான ஆய்வு அல்லது விசாரணையாகும். ஆராய்ச்சி பற்றிய முக்கிய குறிப்புகள். இது முறையானது, சரியான முறைகள் மற்றும் படிகளை பின்பற்றுகிறது. இது உண்மையைக் கண்டறிவதையோ அல்லது ஒரு சிக்கலைத் தீர்ப்பதையோ நோக்கமாகக் கொண்டுள்ளது. இது அறிவியல், சமூக அறிவியல், வணிகம், கல்வி போன்ற எந்தத் துறையிலும் இருக்கலாம். இது தரவைச் சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆராய்ச்சியின் தெளிவான வரையறை இங்கே. ஆராய்ச்சி என்பது ஒரு நிகழ்வைப் பற்றிய புரிதலை அதிகரிக்க, உண்மைகளைச் சரிபார்க்க அல்லது சிக்கல்களை தீர்க்க தகவல்களை தரவு சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் விளக்குதல் ஆகியவற்றின் முறையான மற்றும் புறநிலை செயல்முறையாகும். நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில வரையறைகள். 1. கிளிஃபோர்ட் வூடி. ஆராய்ச்சி என்பது சிக்கல்களை வரையறுத்தல் மற்றும் மறுவரையறை செய்தல், கருதுகோள்கள் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட தீர்வுகளை உருவாக்குதல், தரவுகளைச் சேகரித்தல், ஒழுங்கமைத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், விளக்குகளை உருவாக்குதல் மற்றும் முடிவுகளை எட்டுதல், இறுதியாக அவை உருவாக்கப்பட்ட கருதுகோள்களுக்குப் பொருந்துமா என்பதைத் தீர்மானிக்க முடிவுகளை கவனமாகச் சோதித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. 2. சி. ஆர். கோத்தாரி. ஆராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பொருத்தமான தகவல்களை அறிவியல் ரீதியாகவும் முறையாகவும் தேடுவது. 3. ரெட்மேன் மற்றும் மோரி. ஆராய்ச்சி என்பது புதிய அறிவைப் பெறுவதற்கான ஒரு முறையாக்கப்பட்ட முயற்சி. சுருக்கமாக, ஆராய்ச்சி முறையான ஆய்வு கூட்டல் குறி தரவு சேகரிப்பு கூட்டல் குறி பகுப்பாய்வு கூட்டல் குறி முடிவுகள்.